தமிழ்நாடு முதலமைச்சருடைய முழக்கம் 200 தொகுதிகளுக்கும் மேலாக எங்களுடைய வெற்றி இருக்கும் அப்படின்னு சொல்றது எதனுடைய வெளிப்பாடு, எந்த நம்பிக்கையில் அதை சொல்றார் அவர்? எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தமாக ப்ரோஆக்டிவாக எப்படி அணுக வேண்டும் என்பதில் ஒட்டுமொத்தமாக இந்திய ஜனநாயகத்தில் இதுவரை இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். 2016ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட அந்த கணத்திலிருந்து இதுவரை மக்களுடன் தொடர்பில் இருக்கிறார். தேர்தலின் போது மட்டும் மக்களை சந்திக்கக்கூடிய தலைவராக இல்லாமல் செயல் தலைவராக இருந்து தலைவராக மாறி அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் தொடர்ந்து வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சாதாரண இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இதற்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது, கடுமையான திட்டமிடல் இருக்கிறது. ஒரு தேர்தலை நான் சொன்ன மாதிரி ப்ரோஆக்டிவாக தன்னம்பிக்கையுடன் ஒரு தேர்தலை அணுகக்கூடிய ஒரு தலைவராகவும் பாசிட்டிவான விஷயங்கள் நாம் மக்களிடம் எதிர்மறை சிந்தனைகளை எதையும் சொல்லாமல் நேர்மறையாக நாம் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் நாம் போக வேண்டிய தூரம் இருக்கிறது என்று தொடர்ந்து நம்பிக்கையூட்டக்கூடிய தலைவராக அவர் இருப்பதால் தான் இதை செய்ய முடிகிறது. இப்போ 200 தொகுதி இலக்கு என்பது இப்போது ஒரு பிரமிப்பாக தெரிகிறது. இந்த இலக்கை வைத்து அதை அடைவது என்பது இது முதல் முறையில் அவரை பொறுத்த வரைக்கும். இதற்கு முன்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 என்று இலக்கு வைத்தார். அந்த 40க்கு 40 அது எப்படி முடியும், சாத்தியம்னு அப்பயும் அதே மாதிரி தான் பேசுகிறாங்க. ஆனால் நிச்சயமாக அந்த 40க்கு 40 அடைந்தோம். அதற்கு முன் வைத்த 40க்கு 40 40க்கு 39 தேர்தலை வென்ற கட்சி தான். இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வென்ற தொகுதிகளில் அதற்கு உள்ள இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை பார்த்தால் ஏறக்குறைய 224 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வென்று இருக்கிறது. அது வாக்கு வித்தியாசம் என்று பார்த்தால். அதனால் இப்போ இருக்கக்கூடிய நேரடியாக மக்களை சென்று நேரடியாக மக்கள் பயனாளிகளை சென்று அடையக்கூடிய மக்கள் நல திட்டங்கள், அப்புறம் தொடர்ந்து சுற்றி இவர் உழைக்கக்கூடிய உழைப்பு, இவர் சென்று நிர்வாகங்களை நடத்தக்கூடிய பாங்கு, எந்த மனு கொடுத்தாலும் இந்த ஆட்சியில் அந்த மனுக்கு உடனடியாக அதற்கு பதில் வரும், அதற்கு தீர்வு வரும் என்று மக்கள் நம்புகிறார்கள். நம்பக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கி அதற்கான மக்களுடன் நேரடி தொடர்பு. முதலமைச்சருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அதனுடைய தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடா எடுத்துக்கலாம் அப்படின்னாலும் கூட எதிர்க்கட்சிகளை குறைத்து மதிப்பிடுறார் அப்படின்னு என்ன முடியும்? எதிர்க்கட்சிகளும் ப்ரோஆக்டிவாக இருக்கட்டும். இப்போ நாங்கள் 200 தொகுதிகளை வெல்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது. இல்லை நாங்கள் 200 தொகுதிகளை வெல்வோம் என்றே எதிர்க்கட்சி சொல்லணும். அப்படி ப்ரோஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சிகள் இல்லாதது எங்களுடைய தவறு அல்ல, அது எதிர்க்கட்சிகளுடைய தவறு.